ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். யூனிட்டரி மெத்தட் இன்ட்ரோ குடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணேன் யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ எக்சர்சைஸ் 3.3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபில் இன் த பாக்ஸஸ். ஸோ 3:5 இஸ் ஈக்குவலன்ட் டு டேஷ் இஸ் டு 20. ஸோ ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்கு. ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த பாக்ஸுக்கு என்ன ஃபில் பண்ணணும்னு கேட்டிருக்கான். ஸோ பேசிக்கா 3/5 அப்படி எழுதிடுறேன். ஈக்குவல் டு டேஷ் பை சம்திங் எக்ஸ் பை 20. ஸோ 5 20 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கணும்னா இங்கேயும் இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 இன்டூ 4 12 அர்த்தம். ஸோ ஆன்சர் 12. ஸோ 12/20 ஈக்குவல் டு 3/5 அது மட்டும் செக் பண்ணிட்டா முடிச்சது. 12 எப்படி எழுதலாம்? 3 இன்டூ 4 எழுதலாம். 5 இன்டூ 4 எழுதலாம். 20 5 இன்டூ 4 எழுதலாம். ஸோ 4/4 அடிச்சிடலாம். ஸோ 3/5. ஸோ கரெக்டான ஆன்சர் 12 தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஆன்சர் 12. 12 ஆகும். ஓகே. செகண்ட் கொஸ்டின். Dash by 24 is equal to 3:8. Okay, dash by 24. X, y ன்னு வச்சுக்கிறேன் இதில். Y by 24 equal to thickness அதிகம் வைக்கிறேன். 3/8. 3/8. ஸோ 8 24 என்ன பண்ணலாம் இதில்? 8 24 மாற்றினா என்ன பண்ணணும்? இங்கே இன்ட்டு 3 பண்ணணும். 1 8 8 2 8 16 3 8 24. இங்கே இன்ட்டு 3 பண்ணால் தான் சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கும், சேம் ஈக்குவலன்ட் ரேஷியோவில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ 3 இன்ட்டு 3 9. ஸோ 9/24 3/8 கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு மட்டும் செக் பண்ண முடிச்சிருச்சு. ஸோ 3 இன்ட்டு 3 divided by 8 into 3. ஸோ கரெக்டாக மேட்ச் 3/8 கரெக்டாக வருது. ஸோ 9 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் வந்து 9. ஸோ 9 சரி வேற கலர். 9 தான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் 9. அடுத்த கொஸ்டின் 5 by something equal to 10:8 equal to 15 something. ஓகே 10/8 தான் இதில் காமன். ஸோ என்ன பண்ணணும்னா இது மாதிரி இடத்துல முதல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிட்டேன். நல்லா இன்னும் ஓகே 5 by something திக்னஸ் அதிகம் வைக்கிறேன். 5 by something 5 by xன்னு வச்சுக்கிறேன் இதில் ஈக்குவல் டு 10/8. ஃபர்ஸ்ட் இந்த இதை முடிச்சிடலாம், அப்புறம் அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ 5/x ஈக்குவல் 10/8 என்ன பண்ணணும்னா இது ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். இது இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணால் தான் 10 கிடைக்கும். ஸோ அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியணும். இதுவும் இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கணும் உங்களுக்கு. ஸோ 5/x இன்ட்டு 2/2 ஷுட் கிவ் யூ 10/8. 2x ஷுட் கிவ் யூ 8. இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ போத் சைட்ஸ் டிவைட் பை 2 போடுங்க. ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும் நான் பழைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இது புரியலனா ஸோ 2/2 ஈக்குவல் டு 1. ஸோ x ஈக்குவல் டு 8/2 4. ஸோ ஆன்சர் 4 தான். ஸோ 5/4 இஸ் த சேம் அஸ் 10/8. பேசிக்காக 5/4 இன்டூ 2/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10/8ன்னு கிடச்சிடும். ஸோ 5/4 தான் 4 தான் கரெக்டான ஆன்சர் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஆன்சர் 4. இப்போ செகண்ட் பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். ஸோ 10/8 இஸ் ஈக்குவல் டு 15 by something. ஸோ மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர். ஓகே ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 10/8. ஓகே 10/8 ஈக்குவல் டு 15 by something. ஸோ 10/8 ஈக்குவல் டு 15 by என்ன பண்ணலாம்? சீன் பண்ணலாம். சி. ஸோ 10/8 15 by somethingனா என்ன பண்ணலாம்? இதில் 10 இன்ட்டு என்ன போட்டால் 15 வரும் உங்களுக்கு? 10 இன்ட்டு 3/2 போட்டால் வருமா? 3/2 போட்டால் ஆமாம் வருது. 3/2 போட்டால் உங்களுக்கு 15 வருது. ஸோ 8 இன்ட்டு 3/2 8 இன்ட்டு 3/2 போடணும். ஸோ 10 இன்ட்டு 3/2 போடணும். இங்கே மேலே இன்ட்டு 3/2 போடணும். கீழே இன்ட்டு 3/2 போடணும். அப்போ தான் ஒரே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும், ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது ரெண்டும். ஸோ 10/8 இன்ட்டு 3/2 டிவைட் பை 3/2 இன்ட்டு 3/2 டிவைடட் பை 3/2 போட்டிங்கன்னா 8 இன்ட்டு 3/2 தான் சி. ஸோ 8 இன்ட்டு 3/2 தான் ஆன்சர் ஈக்குவல் டு சி. இதான் ஈக்குவல் டு கொஷின் மார்க். சி தான் கொஷின் மார்க்கு. ஸோ 8 இன்ட்டு 3/2 என்ன? இதை கேன்சல் பண்ணலாம். 4ன்னு வரும். 4 இன்ட்டு 3 12. ஸோ சி ஈக்குவல் டு 12. ஸோ ஆன்சர் 12 தான். ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 12. வேற கலர் 12. ஸோ 12 தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 12 by something equal to dash is to 4 equal to 8 is to 16. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இதில் நம்ம 8 into 16 வேணா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நான் போன தடவை சிம்பிளிஃபை பண்ணாமல் போட்டுட்டு இருந்தேன். சிம்பிளிஃபை பண்ணால் இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பேசிக்காக சிம்பிளஸ்ட் காமன் ரேஷியோ ஆஃப் 8 to 16 என்ன? 8 is to 16 என்னதுன்னா ஹாஃப்னு இருக்கும். ஸோ 8/16 எப்படி எழுதலாம் நீங்கள்? 8/16 8/8 into 2 எழுதலாம். 8 கேன்சல் ஆகிடும், ஹாஃப்னு எழுதிக்கலாம் இதில். ஸோ இப்போ இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 12 by something equal to half. வேற கலர். 12 by something equal to எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 12 by something equal to half. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு
இப்போதான் ஒரே ப்ரொபோஷனில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேனே நான் தான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12 into 2 24. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 24. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஆன்சர் 24ன்னு வரும். ஸோ 12/24 ஈக்குவல் டு ஹாஃப். இது ஹாஃப்னு எழுதலாம். 1:2 கூட இருக்கும். அதான் ஹாஃப். ஸோ டேஷ் இஸ் டு 4 ஈக்குவல் டு ஹாஃப். டேஷ் இஸ் டு 4 திக்னஸ் அதிகமாக வைக்கிறேன். என்ன கேட்டிருக்கான்? டேஷ் y by 4 ஈக்குவல் டு ஹாஃப். மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதில் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ 2y ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ 2y ஈக்குவல் டு 4 போத் சைட்ஸ் டிவைட் பை 2 போடுங்க. அப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். y ஐசோலேட் ஆயிரும், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பை 2 போட்டிங்கன்னா இங்கே கேன்சல் ஆயிரும். y ஈக்குவல் டு 4/2 which is nothing but 2. ஸோ y-யோட ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த பாக்ஸோட ஆன்சர் 2ன்னு வரும். ஸோ எக்ஸைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் போட டைம் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 3.3ல செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் நம்ம எக்ஸைஸ் 3.3 பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.